ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி இந்த தம்பதியினர் இறை வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் இறைவனை அடைந்தவர்கள். ஆனால் காரைக்கால் அம்மையார் தனது கணவருடன் வாழவில்லை. அதே போல வள்ளலாரும் தனது துணைவியாருடன் வாழவில்லை. குடும்பத்தில் இரு தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ பழகிக்கொள். இது தங்கள் அடியவர்களுக்கு தாங்கள் தொடர்ந்து சொல்லி வரும் ஒரு ஆன்மீக கோட்பாடு. ஆனால் நமது மகான்களில் பலரும் தமது குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டுத்தானே கடவுளை தேடியிருக்கிறார்கள். அப்படியானால் இறைவனை தேடும் பணியில் ஒட்டியும் ஒட்டாமலும் ஒரு குடும்பத்தில் வாழ்வது மிக கடினமான காரியம் என்று இவர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்வதாக அர்த்தமா? அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்சஸ் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது லைஃப். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உலகியல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. அதனால் கல்யாணம் ஆனால் என்ன, ஆக கட்டி என்ன, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதுங்கெல்லாம் தான் குட்டி எல்லாம் போடுது. இட் டசன்ட் மேக் ஏ பிக் டிஃப்ரென்ஸ் அபவுட் யுவர் பயாலஜிக்கல் சஸ்டினன்ஸ். உன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி பெரிய என்ன சொல் கன்சர்ன் உங்களுக்கு தேவையில்லை. ஆத்மா என்பது நாட் டு த பாடி. பாடி என்பது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மா என்பது. ஆத்மா என்பது எதனாலும் பாதிக்கப்படாத, எதையும் பாதித்து விடாத ஒரு வஸ்து. இப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியும் பாருங்கள். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியை கல்யாணம் பண்ணியிருந்தார். அந்த அம்மா கமார்புக்கூர்லேயே இருந்துச்சு, இவர் பேலூர் தட்சிணேஸ்வர்லேயே இருந்தார். ரெண்டு பேரும் எப்பயுமே குடும்ப வாழ்க்கை நடந்ததே கிடையாது. ஏன்னா பெங்காலில் அந்த காலத்துலாம் 6 வயசு 8 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. அண்டு ஸோ தே நெவர் ஹேட் எனி மேரிட்டல் ஒரு நீங்களாம் நினைக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. அண்டு விவேகானந்தர் இருந்தார். அவர் கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை, பேச்சுலர். காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் உன்னை பார்த்தாக்கா எனக்கு தெய்வீகமாக தான்மா தெரியுது, என்னால் உன்னை குடும்பம் நடத்த முடியலன்னு. சரி, கணவனுக்கே பயன்படாத விஷயம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி தன்னை பேயாக மாற்றி கொண்டார்கள். ஔவையார் சின்ன பொண்ணாக இருந்தாங்க. அப்போது யாரோ அவங்கள மோகித்தார்கள் என்ற காரணத்தினால அவங்க பிள்ளையார்கிட்ட கேட்டு தன்னை கேள்வியாகவே மாற்றிக்கிட்டாங்க. மாயம்மா இருந்தாங்க. எங்கேயோ குஜராத்திலேருந்து வந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் கன்னியாகுமரியில் விட்டு போயிட்டாங்க லூசுன்னு சொல்லி. தேருக்கு அடியில் போய் படுத்துன்னு இருக்காங்க. அன்றைக்கி ராத்திரி யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி தப்பாக நினச்சின்னு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். அவனை அலறி அடிச்சுக்கிட்டு தேர்லேருந்து வெளியே வந்தான். ஸோ ஒரு குஜராத்தி பொண்ணாக இளமையோடு இருந்தம்மா நம்மளால் எதுக்கு இன்னொருத்தன் கஷ்டம் வரணும்னு சொல்லி உடலெல்லாம் சுருக்கி தன்னை அப்படியே ஒரு வயசான கேள்வியாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால் இந்த உடம்பு என்பது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, ஞானபரமான வாழ்க்கைக்கு என்பது போது உடம்பை பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்லை. உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே தான் திருமூலர். உள்ளுக்குள்ளே ஜோதி இருக்குது, அதுக்குனால தான் இந்த உடம்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு அர்த்தம். அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உத்தமனுக்காக தான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும், எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும், எல்லா எக்ஸ்போசர்ஸும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும். அதனால் நம்ம பாடியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பாடியில் என்ன இருக்குது, எல்லாருக்கும் கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, காதில் குளுமி. நீ பாத்ரூம் போகாத வரைக்கும் இவரே மொபைல் டாய்லெட்டு உடம்புலேயே தான் மூத்திரமும் இது இருக்குது. ஸோ பாடி இஸ் ஏ நான் என்டிட்டி. இதுவே தெரியாமல் ஜனங்க தே கிவ் ஆல் த கேர் ஒன்லி டு த பாடி. எப்போ பாரு சலூனுக்கு போய் 400 ரூபா செலவு பண்ணுறாங்க, ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, ஹோட்டலுங்களில் போய் தின்றானுங்க, நல்ல நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, எல்லாம் செய்கிறானுங்க. அப்போ தேடிச்சோறு நிதம் தின்று எப்போ பாரு எது கிடைக்கும்னு அலையிறது சாப்பாட்டுக்காக. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊர்வம்பெல்லாம் பேசுறது.
மனம் வாடி துன்பம் மிக உழன்று. அவங்க ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு நாம் காரணமாக இருக்கோம். கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும். அதுக்கப்புறம் ஒரு நாள் யம தர்மம் வரான். அவளை தான் பிடிச்சுன்னு போக போகிறான். யம தர்மங்கிட்ட போக போகிறாங்க. அப்போ வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. யமன் வர்ற போது இவன் தம்பியை மச்சான்னா விட்டா போக போகிறான். அவன் தம்பி தனையர் துணையாமோ. என்னதான் பண்ணணும் அப்படின்னா, உம்பர் பரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவகனியை சேர கருதுகிறேன். தேவர்கள்லாம் கும்பிடுற திருத்தணி மலை மேல் இருக்கிற முருகனை பார்த்து உருப்படணும்னு தோணலை. எப்போ பாரு இந்த சாப்பாடு அது இதுக்கு பின்னால் தான் நான் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்பது மரணம். அந்த மரணத்தை வெல்லுவது என்பது இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைஃப்பை. இப்போ உனக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை இந்த ஹார்ட்டு லப்பு அடிச்சுக்கினே இருக்குது. நீ அந்த சரப்பயிற்சின்னு வாங்க, மூச்சு பயிற்சினால் எப்படி ஒரு பேட்ரி இருக்குது, பேசினே இருந்தியானா செல்ஃபோன்லேயோ இதுலேயும் வீக் ஆகிடுது. இப்போ கம்மியாக பேசினேன் அப்படின்னாக்கா எப்பயுமே அந்த சார்ஜ் இருக்குமா, ரொம்ப நாள் வரும். அந்த மாதிரி இந்த உடம்பு எல்லாருக்கும் உலகத்திலே மனிதனுக்கு வயது 100 தான். 100 வயசு இருந்தாவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி? ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த 72ன்றதை குறைச்சிக்கிட்டே வந்து 50, 40, 20, 30 குழந்து அப்படியே ஒடிக்கிறது. மூச்சை ஒடிக்கிட்டு இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே போயிட்டுருக்கும். காற்று வெளியே வரவே வராது. இதுக்கு சரப்பயிற்சின்னு பேர். இதை பண்ணால் நீ வந்து கொஞ்ச நாள் உன்னுடைய லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன தான் பண்ண போகிற? இப்போ ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் தேவராக பாபா. தூய யமுனை துறைவனேன்ட்டு ஆண்டாள் சொல்கிற மாதிரி பெரிய நிலையில் யமுனை நதி கரையில் இருந்தவர். திரிவேணி சங்கமத்துக்கிட்ட 4 குச்சி நட்டு அது மேலே 2 கட்டை போட்டு அம்மனமாக உட்காந்துட்டு இருப்பார் 6 அடி உயரத்தில். இந்திரா காந்திலேருந்து, ராஜீவ் காந்திலேருந்து, வினோபா பாவேலேருந்து, ராஜேந்திர பிரசாத்லேருந்து யார் போனாலையும் அந்த காலத்துக்கு தலைமையில் ஒரு உதவிடுவார். இதுதான் அவருடைய பிளெஸ்ஸிங். ரொம்ப பெரிய நிலை வருது. ஒரு நாள் அவருக்கு போர் அடிச்சு போகுது. என்னடா இந்த உலகம் வந்துட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு புலி இருக்குது. அந்த புலிக்கிட்ட போய் என்னை சாப்பிடுன்றாரு. புலி வாலாட்டுது. புலியுடைய வாய்க்குள்ள தலையை கொண்டு போய் சாப்பிடுன்றாரு. அதுவும் வாலாட்டுது. சரி நம்ம நினச்சா சாக முடியாது அப்படின்னு திருப்பியும் பூமிக்கு உலகத்துக்கே வந்துடுறாரு. உலகத்துக்கு வந்துட்டு ரொம்ப நாள் அந்த இதில் உட்காந்துருந்தார். பிருந்தாவன்னுவாங்க இல்லையா, மதுரா பிருந்தாவன் வடநாட்டில். அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் என்றைக்கு அவருக்கு தோணுச்சோ அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே ஜலசமாதின்னு பேர். அப்படியே நடந்து போக அவர் தலைமையில் தண்ணி மூடிடும். அப்படியே அந்த மூச்சை விட்டுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு இருந்தார். அவர் பேர் பவஹாரி பாபா. ராமகிருஷ்ணருக்கு அத்வைதம் கற்றுக் கொடுத்தது. காளியை மறந்து போ, உருவமற்ற ஒரு தியானத்துக்கு வா அப்படின்னு. இவர் எனக்கு முடியலையே காளியை மறக்கான்னு ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து குத்தி இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லினே இருந்தார். ராமகிருஷ்ணருக்கு கொஞ்சம் அத்வைதம் கற்றுக் கொடுத்துட்டார். அவருக்கு இவர் கற்றுக் கொடுத்த குருவுக்கு தீராத வயிற்று வலி வருது. சரிடா நம்ம இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, இந்த உடம்பு விட்டுடலாம் அப்படின்ட்டு தட்சிணேஸ்வர் கிட்ட தான் அந்த பேலூர் அங்கே நதி ஓடுது கங்கா. அந்த கங்கையில் அப்படியே நடந்து போகிறார். அவர் நோக்கம் என்ன? ஜலசமாதி ஆகிறது. நடக்கிறாரு வெடிக்காலில் முழுகவே இல்லை. என்னன்னு பார்த்தா தண்ணி 10 கமாண்ட்மெண்ட் சினிமாவில் புழக்கிற மாதிரி பிறந்துருக்குது. பூமிக்கு நடுவுக்கும் நின்றுக்கிட்டு காளி இடுப்பில் கை வச்சுன்னு சிரிக்கிறார். இவர் நேராக வந்து ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நான் உன் காளியை பார்த்தேன், அவ கூட நிஜம்தான் அப்படின்னார். அப்போ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய். ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சாக முயற்சி செய்தார்கள். ஆனால் அவங்கவுங்களுக்குள்ள டைம் வருகிற போது தான் முடியும். கேரளாவில் 700 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு பெரிய மகான். ஓமலூர், பட்டந்திட்டா, ரன்னி, கோனி இந்த இடத்துலலாம் இருந்தார். நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். பேர் சிவபிரபாகர சித்த யோகி. 700 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், நான் இந்த ஊரில் இந்த வீட்டில் இருந்தேன். நான் அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போய் இந்த வீட்டில் அட்டைக்காரனுவாங்க, ஒரு மேலே பிளாட்ஃபார்ம் மாதிரி அதில் பழைய இதெல்லாம் பொருளெல்லாம் வைப்பாங்க, பரன். அதில் பாருங்கள், இந்த மனையில் தான் நான் பிறந்தேன். மனா அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். நான் எத்தனாவது ஆள் இந்த குடும்பத்தில்ன்ட்டு அதில் எழுதியிருக்கோம்.
என்றைக்கு இந்த வீட்டை இடிக்கிறீங்களோ அன்றைக்கி நான் செத்துருவேன்னு இருக்கார். அதே மாதிரி அந்த வீட்டை இடிக்கிறாங்க, ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லி இவர் விட்டார். 700 வருஷத்துக்கு மேலே இருந்தார். கோடிசாமி முதல்ல பாடகச்சேரி சுவாமிகளாக இருந்தார் இல்லையா. அதுக்கு அது வந்து நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலை அவர் தான் கட்டினார், பாடகச்சேரி சுவாமிகளாக இருந்தபோது. அப்புறம் இங்கே திருண்டையார்பேட்டில் வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார். அங்கே ஒரு முனீஸ்வரம் இருக்குது, அந்த இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தட்சிணா கோடி தீர்த்தம் இல்லையா, அந்த இடத்துல ஒத்த காலில் நின்றுட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவர் கோடிசாமின்னு சொல்லுவார். அவர் எது சொன்னாலையும் கோடின்னு வர, அதனால கூட அவர் கோடிசாமின்னு சொல்லியிருப்பார். ஜோலார்பேட்டை பக்கத்தில் பொம்மிடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். அது தெரியாமல் ஜனங்க பொன்முடின்னு அது பொம்மிடி. அப்புறம் லக்ஷ்மி மில் தேவராஜல் நாயுடு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ ஒரு கார் வருது, அந்த காரில் இந்த புரைப்பாளையம் ஜமீன்தார் இவரை பார்க்க வர்றார். மேலேருந்து இறங்கி வந்து அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறார். புரைப்பாளையன்றது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 5 மைல் தள்ளி போனால் இருக்குது, நடுப்புணின்னு ஒரு இடம் அங்கே இருக்குது. அங்கே போய் மாடியில் ஒரு இடத்துல உட்காந்துட்டார், அவ்வளோதான். கடைசி நாள் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தார். இப்போ ஏன் அங்கே போய் உட்காராருன்னா, யாருக்கு அவருடைய முற்பிறவிகள் தொடர்புகள் எல்லாம் இருந்ததோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே அவருக்கு எவ்வளோ கனெக்ஷன் இருக்கோ அவ்வளோ நாள் இருப்பார். பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு ஆள் வரான் பெங்களூர்லேருந்து. தாத்தாக்கு 4 சோடா அப்படின்றார். ஏன்னா அவன் வீட்டில் இவர் இருந்தபோது பெங்களூரில் 4 சோடா கொடுத்துருக்கான். அதை ஞாபகம் வச்சுக்கின்னுட்டு 4 சோடா வாங்கியார் சொல்லி பண்ணுறார். இங்கே வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் இருந்தார். அப்போ அந்த ஆள் உப்புமா கொடுத்துருக்கான். ஏகாம்பரம் சாக கிடக்கிறாருன்னு தாத்தாக்கு நியூஸ் போகுது. அப்போது உப்புமா கிண்ட அப்படின்றார். அவங்க வீட்டில் உப்புமா சாப்பிட்ட பாவத்துக்கு அவனை காப்பாற்றணும், அதனால் உப்புமா கிண்டுன்றார். இவன் இங்கே எந்திரிச்சிக்கிறான். இப்படியெல்லாம் இருக்குது ஆன்மீகத்தில், பல நிலைகள் இருக்கு. நான் அவர்கிட்ட முதல்ல 1983 84 ரேஞ்சில் போனேன். சாது கிருஷ்ணவேணி அம்மான்னு சொல்லிட்டு கல்யாண தீர்த்தம், திருநெல்வேலி மாவட்டம், பாபநாசத்துக்கு மேலே அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், பாபநாசம், அதுக்கு மேலே அகஸ்தியர் அருவி, அதுக்கு மேலே கல்யாண தீர்த்தம். அகஸ்தியருக்கு கைலாசத்தில் நடந்த சிவபார்வதி கல்யாணத்தில் தரிசனம் கொடுத்த இடம் அது. அவ்வளோ உத்தமமான இடம். அங்கேருந்து ஒரு குகை இருக்குது, அது 7 மைல் உள்ள போகுது. அங்கே தான் அகஸ்தியர் இருக்கார், பொதியமலை, அங்கே தான் அகஸ்தியருடைய இடம் அது. ஸோ அந்த கிருஷ்ணவேணி அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ஒரு நட போய் பார்ப்பா அவரை அப்படின்னாங்க. யார்? கோடிசாமி. நான் அந்த அம்மா சொன்னாங்களேன்ட்டு புரைப்பாளத்துக்கு போனேன். ஜனவரி 26 1984 நான் ஞானி ஆகிட்டேன். எனக்கு உடம்பு வேறு ஆத்மா வேறாக பிரிஞ்சது. அதுக்கு பேர் தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா நீ ஞானி ஆகிடுவேன். அது வரைக்கும் உடம்பு தான் எதே நம்பின்னு இருப்பேன். உடம்பு வேறு ஆத்மா வேறாக பிரியும். அப்போது உனக்கு தெரியும் நம்ம ஆத்மா தான், இந்த உடம்புன்றது கண்டெய்னர் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தனால எனக்கு என்னை பற்றி ஓரளவு தெரியும், நான் யார் என்ன எல்லாம் தெரியும். ஸோ கோடிசாமிக்கிட்ட ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. நான் எப்பயுமே யாருக்கிட்டையும் ஒன்றும் கேட்கறது இல்லை. கடவுள்களையே நேரில் பார்த்துருக்கேன், அப்போ கூட ஒன்றும் கேட்க மாட்டேன். என்ன இருக்குது கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் எதிரில் கண்ண முடின்னு உட்காந்துட்டு, சாமி நான் யாருன்னு தெரியும், நீ யார் அப்படின்னு. இப்போ தான் அவர்கிட்ட மனசுக்குள்ளே கேட்குறேன், நான் யாருன்னு தெரியும், நீ யார்? அவர் சிரிச்சுக்கிட்டு, கடலை அழுந்துடுவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னார். நாம் இந்த ஆளுக்கு நம்ம நினச்சாவே தெரிஞ்சிடான்ட்டு வயமூன்னு உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் ஆச்சு. தோத்தாபுரி அப்படின்னு. தோத்தாபுரி யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைதத்தை போதித்த குரு. ஸோ அவர் தோத்தாபுரி. தென்னாட்டிலிருந்து போய் ராமகிருஷ்ணருக்கு அந்த பேலூரில் அத்வைதம் கற்றுக் கொடுத்த தோத்தாபுரி அவர் தான். அவர் தோத்தாபுரின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ நான் கேட்குறேன், சாமி நான் யார் அப்படிங்கிறேன். உட்காந்து ஒரு தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன், நான் தோத்தாபுரி தான், நம்ம 2 பேருக்குள்ள சம்மந்தம். அப்போ ஏன் கிருஷ்ணவேணி அம்மா என்னை அனுப்புகிறாங்க? அந்த அம்மா சாரதா தேவியாக இருந்தபோது நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தேன். எங்கள் 2 பேருக்கும் எந்த ஃபிசிக்கல் இது இல்லை, ஆனால் கணவன் மனைவி 6 வயசுலேயே கல்யாணம் பண்ணுற காலம் அதெல்லாம். ராமகிருஷ்ணன் இறந்த பின்னால் கூட சாரதா தேவி இருந்து கைட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. விவேகானந்தர் அவங்களெல்லாம் அவர் தான் கைட் பண்ணார். அப்போ தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்ஸ்ங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அவர் அப்போ தோத்தாபுரியாக எனக்கு கனெக்டர் ஆகிறாருன்ட்டு. இப்போ நான் உட்காந்து
ஒரு ஆள் அங்கே இருப்பார், அவர்கிட்ட அவரை கூப்பிட்டு எழுத அப்படின்னு. அவன் ஒரு பேப்பர் பேனை வச்சு நிற்பான். தாத்தா மகான் சித்தர், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு என் தலையை அவர் மடியில் வச்சுன்னு இப்படி பாத்திமா ஓதுற மாதிரி வாங்கி அது ஆன உடனே இன்னொரு சீட்டு சொல்ல, தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னு. சரின்னு சீட்டு எடுத்துக்கிட்டு நான் பழனிக்கு போனேன். பழனியில் பழனி ஆண்டவனை பார்த்துட்டு போகர் சமாதியை பார்த்துட்டு வெளியே வந்து போகர் சமாதிக்கு வெளியே 4 அடி அந்த தூணில் சாஞ்சி உக்காந்துன்னே இருக்கேன். அங்கே புரைப்பாளையம் 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோடிசாமி அங்கே வராரு, ஃபிசிக்கலாக வராரு, எனக்கு எதிரில் உட்காந்துக்கிறாரு. இந்த கேப்பில் அவர் உட்காந்த இடத்துல அவர் மறைஞ்சி ஒரு 4.5 அடியில் தங்கத்தில் சிவலிங்கம், அதுக்குள்ளே எல்லா விதமான முத்து போலம் மாணிக்கலாம் அப்படியே பளிச்சிடுற ஒரு காட்சி கிடைக்கிது. இந்த மாதிரி தரிசனம் கிடச்ச உடனே நேராக திருப்பியும் புரைப்பாளையம் போனேன். சாமி பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் முருகன் அப்படின்னாரு. அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கிறது நான் தான் ஏன் முருகன் அவரே சொல்கிறார். ஏதோ அப்போ இன்னொரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு. தாத்தா மகான், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தார். நான் சொன்னேன் அமாவாசைக்கு வட்டமா சாமின்னு. ஏன்னா அமாவாசைக்கு அவர் 108 இலை போடுவார், 108 காக்கா வந்து ஒரு இலை உட்காந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. தாத்தா நிம்பலுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னார். நீ அமாவாசை அன்னைக்கு வராத, ரொம்ப கூட்டம், என்னால் உனக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னா. இப்படியே எனக்கு அவருக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் ஓடிக்கினே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது அவர் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார், நான் இந்த மாதிரி மெட்ராஸ் மண்ணடி சிவசங்கர் பாபா கிட்ட தான் போகிறேன், அங்கே வந்து என்னை பார்த்துக்கோங்கன்றார். முகமது இக்பால்னு ஒருத்தர் நாகூர் ஆண்டவரை பற்றி ஒரு சினிமா எடுத்தவர், அங்கே தான் இருந்தார் பிராட்வேல. ஒரு நாள் சாமி உங்களை போய் பார்க்க சொன்னார். நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, சாமி சொல்லி தான் வந்துக்கிறேன் அப்படின்னு. நாகூர் ஆண்டவர் சினிமா எடுத்தான், அவர் வெளியிட வேணான்ட்டாரு. நான் அப்படியே பொட்டியோடு விட்டுட்டேன். அழகர் நம்பியார்னு ஒரு டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வந்தான். எனக்கு 36 ஸ்டிச்சஸ் போட்டுக்குது வயிற்றில், சாமி தான் என்னை நல்லா பண்ணார். அவர் சொன்னார், மெட்ராஸ் தாத்தா கிட்ட நான் போகிறேன், நீ அங்கே வானார். இப்படி நிறைய பேர் எங்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சுருந்த போதே சாமிக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தனிகாச்சலம்னு பேர், மகாகவி பாரதி நகரில் அவர் ஒய்ஃப் டாக்டர் பூர்ணிமான்னு அங்கே கிளினிக் வச்சுருக்காங்க. சாமி வந்து எனக்கு காலேஜிலேருந்து தெரியும், அவர் தான் உங்கள்கிட்ட போஸ்ட் கழிக்கிறாரு அப்படின்னு. இப்போ நான் வந்து இதில் ஈரோட்டில் ஒரு ஆள் மாணிக்கம் ஸ்டுடியோ, மாணிக்கம் அவர் ஒரு பெயிண்டிங் ஸ்டுடியோ ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிறார். கோடிசாமி பெரிய 6 அடிக்கு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி ஒரு டெம்போ ட்ராவல் எடுத்து சாமிக்கிட்ட போயிருக்காங்க. மொட்டை மாடியிலேருந்து சாமி பார்த்துட்டு மதராஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிறார். அந்த வண்டி எடுத்துன்னு அவங்க என்கிட்ட பிராட்வேக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் பிராட்வேல இருந்தேன். என்னுடைய சீட்டுக்கு பின்னால் தான் கோடிசாமி இது இருக்கும். 48 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உலகத்தந்தை கோடி மகான் திருவுருவா படத்திறப்பு விழா அப்படின்னு ஒரு இன்விடேஷன். அதில் கோடிசாமி அப்படியே தாமரை மலர் மேலே நிற்பார். அவர் கால்கிட்ட ஒரு ரவுண்டில் என் ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். பெரிய விழா. மியூசிக் அகாடமியில் நான், அப்புறம் தெய்வ தமிழ் மன்றம், மகாகவி பாரதி நகர் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு ஒரு விழா எடுக்க போகிறோம். நான் 27 நாள் வெறும் இளநீ குடிச்சிட்டு விரதம் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒன்லி இளநீ, ஒரு நாளைக்கு ஒரு இளநீ, மற்றபடி காஃபி டீ எதுவுமே கிடையாது, எதுவும் சாப்பிட மாட்டேன், பழம் கூட சாப்பிட மாட்டேன். அந்த பத்திரிக்கை எடுத்துன்னு அவர்கிட்ட போனேன். சாமி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த படத்திறப்பு விழா எடுக்க போகிறேன். அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என்னுடைய சின்ன படத்தை தூக்கி தலைமையில் வச்சுக்கினார். அண்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டார், நான் இந்த மாதிரி சிவசங்கர் பாபா கிட்ட தான் போக போகிறேன், நீங்கள்லாம் இனிமேல் அங்கே வந்து என்னை பார்த்துக்கோங்க. நிறைய பேர்கிட்ட அவர்கிட்ட போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லி 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 லாஸ்ட்டில் a particular time when he was trying to leave that spirit, he merged with me. ஏன் காரணம், நான் ராமகிருஷ்ணர் இருந்தபோது அவர் எனக்கு குருவாக இருந்திருக்கார், தோத்தாபுரியாக இருந்திருக்காரு. இந்த பிறவியில் அவர் செய்த தவத்துக்கு அவர் முருகனாகி போயிட்டார். ஸோ இதெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட வரணும்னு நியதி இருந்தது, வந்துட்டார். அதனால் அந்த படம் கோடிசாமி தான் அங்கே இருக்கும், அந்த மண்டபத்தில் வச்சுருப்போம், நீங்கள் பார்க்கலாம். அண்டு இப்போது அந்த கோடிசாமி இருந்த அந்த ஜமீன்தார் மாளிகையிலேருந்து கீழே கொண்டாந்து அவருடைய சமாதி வச்சு அங்கே அந்த படத்தை வச்சுருக்காங்க. தனியாகவே
காம்பவுண்டு போட்டாங்க. ஜனங்க ஜாஸ்தி போகிறதில்ல. நாங்கள் போய் சாமி கும்பிடலாம், யார் வேணால் போகலாம், சமாதிக்கிட்ட தலை வச்சு கும்பிட்டுட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு உதாரணம். அப்போ ஒரு விட்ட குறை தொட்ட குறைன்னு இருக்குது ஆத்மாக்களுக்கு. யாருக்கு யார், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் அன்றுன்ற மாதிரி எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்பா குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரு குரு சிஷ்யன் கூட ஒரு சம்பந்தம் தான். இந்த முன்பிரிவுகள் இருந்தால் இந்த பிரிவில் அது கண்டினியூ ஆகும். ஆனால் அவங்களும் நாம்ளும் அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இறங்காமல் இருக்கணும். அதாவது நாம்ளும் மேலே வந்திருக்கணும், அவங்களும் மேலே வந்திருக்கணும். அப்போ அந்த கனெக்ஷன் ரிவைவ் ஆகும். இல்லைன்னா பாசிபிள் இல்லை, எங்கேயோ மிஸ் ஆகிடும், அந்த கனெக்ஷன் மிஸ் ஆகிடும். இது ஒரு உதாரணம் எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் எனக்கு எல்லா மகான்கள்கிட்டையுமே தொடர்பு வந்தது. ஒவ்வொரு மகான்கிட்டையும் எனக்கு கனெக்ட்ன்றது இப்படி தானாக சேர்ந்த கூட்டன்ற மாதிரி தானாக தான் நடக்கும். அது எப்படியோ நடக்கும். ஒவ்வொரு மகான், நான் பார்க்காத மகான்கள் இல்லை. திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயலாளர், சண்முக சிகாமணின்னு பேர், ஈரோடுக்காரர். அவர் ஒரு நாள் காரை போட்டு, எனக்கு தெரியும் அவர், அண்ணா நகரில் நானும் இருந்தால் அவர் இருந்தார். காரை போட்டுன்னு வாங்க போகலாம், சேஷாத்திரி சாமிகளுடைய தியான மண்டபம் திறக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிறாங்க வாங்கன்னு. அப்போ திருவண்ணாமலை ஒரு வக்கீல், அந்த வக்கீலுடைய மனைவி ஃப்ளான்செட், அதாவது கண்ணமுடின்னு உட்காந்தா கையில் எழுதுவாங்க, ஃப்ளான்செட் ரைட்டிங்னு பேர். அவர் பேர் முத்துக்குமார சாமி, அந்த வக்கீல் பேர். ஸோ அந்த திறப்பு விழாவுக்கு கூட்டின்னு போனார். அப்போ தான் நான் இவர்கிட்ட போனேன், திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட போனேன். அப்போது இப்போ இருக்கிற ஆசிரமம் கிடையாது, அந்த சாமி கோயிலுக்கு எதிரில் ஒரு தேர் வச்சுருப்பாங்க, அந்த தேர் முட்டிக்கிட்ட தான் ஒரு டொக்கு வீட்டில் உட்காந்துருக்கும். நான் அவர்கிட்ட போனேன். போன உடனே அவர் ஒன்றும் பேசலை, அவர் நடுவில் நின்றுக்கினார். யூ மேக் ஒன் பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னாரு. நான் 3 சுற்று சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி ஒன் பிரதர்ஷனம் பண்ணார். நான் ஃபாதர் ஐ ஹாவ் ஸோ மெனி சின்ஸ் அப்படின்னார். மை சன் ஐ டெல் யூ யூ நோ சின்ஸ் அப்படின்னார். சித்தார் அவர் சொன்ன இடத்துல முகாரணம். அப்போ அவர் சொல்கிறார், யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையெல்லாம் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை. சிவன் ஒரு நாள் அலங்காரம் பண்ணுறாங்க, அவர் தான் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக மானசரோவரில் பார்த்தா ரொம்ப அழகாக தெரிகிறாரு, சுந்தராவாங்கிறாரு. அவருடைய ஓன் நிலை எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர். அவர் சிவன் விஷம் குடித்த போது ஆழகால விஷயத்தை கழுத்த பிடிச்சார், அதனால் அவர் பேர் ஆழகால சுந்தரர். அவர் சிவங்கட்டிய கனத்தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. கைலாசத்தில் பார்வதியோட 2 சேடி பெண்களை பார்த்து அவருக்கு லவ் வருது. எப்போ என்ன வந்ததோ போய் பூமியில் தான் அனுபவிக்க முடியும், மேலே எல்லாம் வந்து ஃபிசிக்கல் பாடி கிடையாது, லுமினஸ் பாடி. அனுபவிச்சு வாழ்றாரு. ஒரு அம்மா திருவத்தியூர் ஞாயிறு கிராமத்தில், ஒரு அம்மா திருவாரூரில் பிறகுது வராரு, கல்யாணம். இந்த மாதிரி பல அனுபவங்கள் சுந்தரதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அனுபவங்கள் முடிஞ்ச உடனே அவர் வெள்ளை யானை அனுப்பிச்சு, நீ வந்துரு கைலாசம், நீ வந்த வேலை ஆயிடுச்சுன்ட்டார். அப்போ வெள்ளை யானை ஏறி இவர் போகிறாரு. அதை பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை காதில் மந்திரம் ஓட்டு போகிறாரு. அவையார் பிள்ளையாரை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற போது, பிள்ளையார் நீ பூஜை முடி அவையாருன்னு சொல்லி தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு. 3 பேரும் கைலாசத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இதுதான் கைலை ஆரூரர் தோழமைன்னு சொல்லக்கூடிய சொல்லி. சிவசங்கரா, யூனோ யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னா, நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த, சிவனும் நீயும் ஒன்றே தான், கடவுள் உன்னை தடுத்தாட்கொண்ட நேரம்னு இருக்கு, அது இதுதான் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆதிசங்கரா, நீ ஆதிசங்கரா இருந்த, அப்போது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு இருந்த, நவ் யூ பிகம் கோவிந்தா யுவர் செல்ஃப், கீப் சாண்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டூ யுவர் டியூட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அப்படின்னு. கோவிந்தா கோவிந்தான் கோவிந்தனாவே ஆகிட்டு நீ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு. இதுதான் அவருக்கும் எனக்கு நடந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் சஷ்டிக்கு எல்லா கோயிலுக்கும் போவேன். திருநெல்வேலி சொன்னார், யூ கோ டு ரத்தனகிரி, யுவர் சாமி இஸ் காலிங் யூன்னாரு. நான் போனால் அங்கே இருந்த சாமியார், ரத்தனகிரி சாமியார், பழனி கௌபீனம் ஆனால் கோமணம்னு அர்த்தம், ஒரு சீட்டு எழுதி என்கிட்ட கொடுக்குறாரு. நான் பழனிக்கு போகிறேன். பழனியில் சீட்டு கொடுக்கல, நான் சாமிக்கு எதிரில் உட்காந்துக்கிறேன். அப்போ ஒரு பெரிய தட்டில் ரோஜா மாலை, பழனி ஆண்டவனுக்கு ஒரிஜினல் பழனி ஆண்டவன் சிலைக்கு பண்ண அபிஷேகம் பண்ண கோமணம், சந்தனம், விபூதி அதெல்லாம் வச்சு, பழங்கள்லாம் வச்சு, அந்த இவர் பழனி கமிட்டி தான் எழுதி கொடுத்தாரு. அது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள லிங்க்கு, அது நமக்கு கிடைக்குது. நான் அதை அப்படியே எடுத்துன்னு வரேன். விடிகாலம் 5 மணி இருக்கும். சாமி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
அதை வாங்கி அவர் பூஜை பண்ணுற ஒரு குகை இருக்குது. அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு குகை இருக்குது. அங்கே ஒரு நிலக்கண்ணாடி, அதுக்கிட்ட ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு வெயில் இருக்கும். அங்கே கொண்டு போய் அந்த இதை வச்சுட்டு, நீ உலகம் பூரா போக வேண்டியிருக்கு, உனக்கு தீட்சை கொடுக்கணும், கொடுத்தாச்சு. ஏன்னா எந்த குரு பரம்பரையில் வர்றமோ அதுதான் தீட்சை. ஸோ கொடுத்தாச்சு, நீ என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கோ, இப்படி வேணா இரு, உலகம் பூரா நீ போகணும், என்றைக்கானா ஒரு நாள் உத்தரவாச்சானா இதை வந்து வாங்கிக்கோ, இல்லைன்னா இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டார். ஸோ இன்றைக்கும் அது அங்கே தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது ரத்னகிரி சாமி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 48 நாள் திருவண்ணாமலையில் விரதம் இருந்தேன். அங்கே சிவகாசி நாடார் மேன்ஷன் ஒன்று இருக்குது. 5 ரூபா கொடுத்தா ஒரு பாயத்தில் காணி கொடுப்பாங்க. மொட்டை மாட்டியில் படுத்துன்னு இருந்தேன். டெய்லி காத்தால 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு கோயிலே தான் இருப்பேன். 12 மணிக்கு ராமஸ்வரத்துக்குமார் சாமிட்டு வருவேன். ஒரு 3:30 மணிக்கு அவர்கிட்டேருந்து கிளம்பி மலையை சுற்றிவிட்டு நேராக திருப்பியும் கோயிலுக்குள்ளே போவேன். நைட்டு பள்ளி அரை சேவை 9-10 மணிக்கு ஆகும். அது ஒரு கோயிலேருந்து திருப்பியும் நாடார் மேன்ஷன் போய் தூக்கிட்டு மறுநாள் காத்தல். இப்படி 48 நாள் இருந்தேன் நான். வேறு இன்னுமே பண்ணல, இதுதான் பண்ணேன். டெய்லி மலை ஒரு தடவை சுற்றுவேன், இல்லை 2 தடவை சுற்றுவேன். வேறு ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. இந்த கோதுமை இல்லை, அதில் ஒரு கிளாஸ் பால் கஞ்சி குடிப்பேன். மற்றபடி எதுவும் சாப்பிடும். நானாக விரதம் வச்சுக்குவேன், எனக்கு தோன்ற மாதிரிலாம் விரதம் வச்சுக்குவேன். ஸோ 48வது நாள் நான் அந்த ரமணருக்கு அருள் கிடைச்ச பாதாளிங்கத்துக்கு வெளியே உட்காந்துருந்துருக்கேன். கம்பத்திலையினார் சந்நிதிக்கும் பிள்ளையார் சந்நிதிக்கும் எதிரில். அப்போ விசிறி சாமியார் வந்தார். என் கையை பிடிச்சின்னு ஒண்ணாமலையார் அண்ணாமலை 2 பேரையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து எல்லா லைட்டும் அணிஞ்சு போச்சு. அப்போ ஆகாசத்தில் பாரு, இந்த லைட்டை பற்றி நமக்கு என்னான்னு ஒரு ஜோதி மாதிரி. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்துச்சு. ஒரு ஆள் வந்தான். வந்து, சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துக்கிறேன்னாரு. சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், யூ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்னார். அப்போது ஒரு 7 பொம்பளை வந்தா. சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு. குடும்பம்னு அவர் திருவூட்டில் வாங்கினார். அந்த ரசசாதத்தை பிசைஞ்சு என் கை இப்படி வச்சு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரசசாதத்தை வைக்கிறாரு. இப்படி சாப்பிட சொல்லுவார். கையை ஒரு மகான் கையை கழுவுறதுன்னா அது அவங்க பவரை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். திருவூட்டில் கையை கழுவிட்டு இதை குடிச்சிடுன்னாரு. இது எனக்கு 48. அப்போ அவர் சொன்னார், சிவசங்கரா, when Brahma and Vishnu themselves could not see the feet of my father, why this beggar and you should try to disturb my father? அதாவது யாருக்கும் கிடைக்காத காட்சி கிடைக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம்? அவருக்கு தெரியும் நம்ம நினைக்கிறது, அவரே பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது 2வது ஒரு தடவை. எப்படின்னு இன்னொரு தடவை ஒரு மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் பெங்களூர்லேருந்து எனக்கு தெரியும், கோடிசாமி கிட்டேருந்து தெரியும். அவன் திருவண்ணாமலை எம்எல்ஏ பவன்குமார் இருந்தார், ஒரு ஆள் செட்டு. அவர் சொந்தக்காரன் வந்து கல்யாணத்துக்கு வந்தான். அப்போ சாமி, நான், அந்த பையன் 3 பேர் இருந்தோம். அவர் யூனோ த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னாரு. சும்மா இருந்தார். அடையார் பேனியன் ட்ரீ எல்லாம் கீழே விழுந்துச்சு. இப்போ இன்னும் நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், எந்த ஆலமரமும் கீழே விழுறதில்லை. த ரூட்ஸ் டேக் ஓவர், அதனுடைய விழுதுகள் டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னா. சும்மா இருந்தேன். ஏன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா, ஐ ஹேட் திஸ் லாஸ்ட் லெக்சர் அப்படின்னா. ஜேகே டிட் நத்திங், எவ்ரிதிங் அனிபெசன் டிட் அண்ட் கேவ் ஆன் அ சில்வர் பிளேட் டு ஜேகே. எல்லாத்தையும் அனிபெசன் பண்ணிவிட்டு, இந்த பெசன் நகர் அந்த அம்மா பேரில் தான் இருக்குது, இந்த சபை இருக்குது இல்லையா, தியாசபை எல்லாம் அந்த அம்மா பண்ணது தான். ஸோ லைக் தட் சம்படி வாண்ட்ஸ் டு கிவ் யூ அனிபெசன். அவர் கொடுத்த மாதிரி உனக்கு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணுகிறாரு. அதனால சும்மா கோட்டு புட்டபர்த்தி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. உன்னை கூப்பிட்றாரு அவர், அங்கே போகணும். வேணுண்ணே ஜஸ்ட்னா நான் ஒரு 70 ரூபாய் எடுத்துன்னு போயிருந்தேன். மெட்ராஸுக்கு திரும்பி தானே வரணுன்ட்டு. அப்போ அந்த பையன் சொன்னான், நான் பெங்களூர் போகிற வழியில் உன்னை பழமநேரில் பஸ் ஏற்றி விட்றேன்னு கூப்பிட்டுனா. பழமநேர் டு புட்டபர்த்தி போகிற பஸ்ஸில் ஏற்றி 400 ரூபாய் எனக்கு ஜோபியில் போட்டான். நான் வந்து வாங்கிக்கிறேன் மெட்ராஸ்லன்ட்டான். புட்டபர்த்தி போய் 9 நாள் இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க கக்கூஸ் கழுவுன்னா கழுவுவேன், மாம்பழம் பறி சாமி சாப்பிடுவேன்னா சாப்பிடுவேன். இந்த மாதிரி அங்கேயே 9 நாள் இருந்தேன். மகாசிவராத்திரி வச்சு அன்றைக்கி சத்யசாய், இது தாந்திரிக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. விதவிதமான பாடிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிறாரு, உலகம் பூரா கூட்டின்னு வர்றாரு. அவர் படத்தை வச்சு யார் பஜன் பண்ணி பூஜை பண்ணின்னுங்கிறாங்களோ எல்லாத்தையும் காட்டுறாரு. காட்டிட்டு பூமிக்கு இறங்கி வந்த உடனே அவர் காலை காட்டுறாரு. இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. ஒரே నేను நடவலேకపోతున్నాன்றா அப்படின்னாரு. எனக்கு முடியல, ரொம்ப வேலை செஞ்சிட்டேன், என்னால் நடக்க முடியல அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது.
அதுக்கப்புறம் நேராக திருவண்ணாமலைக்கு வந்தேன். திருவண்ணாமலைக்கு நான் வந்தபோது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அலங்கார கன்சாமி பிள்ளைன்ட்டு அவருடைய ஃபேமிலி அங்கே இருந்துச்சு. அதில் செல்வின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, பேத்தி, ஆனந்தம் பிள்ளையோட பேத்தி. அப்போ அவர் சொல்கிறார், செல்வி, யூனோ ஹூ இஸ் திஸ் அங்கிள் அப்படின்னு. அவர் சொல்கிறா, கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, அது என்ன கடவுள் மாமா, இந்த மாமா எப்போ பாரு கடவுளை பற்றியே பேசிக்கின்னு இருப்பார் அப்படின்னு. அவர் சிரிப்பு வந்துச்சு. அவர் சொன்னார், சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் சிவசங்கர் பாபா. என் பேர் சிவசங்கர் தான், அவர் தான் பாபான்னு பேர் வச்சது. இந்த சீக்வன்ஸில் தான் திஸ் இஸ் சிவசங்கர் பாபா, இஸ் அருணாச்சல் பாபா அண்ட் இஸ் அவர் பாபா அப்படின்னார். இதுதான் எனக்கு பாபாங்கிற பேர் வந்ததுக்கான சீக்வன்ஸ். இப்படி வாழ்நாள் பூரா எவ்வளோ அனுபவங்கள், எத்தனை மகான்கள்கிட்ட வந்துச்சின்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நான் பார்க்காத ஆளே கிடையாது. எவ்வளோ பேர், லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தாங்க, ரொம்ப பெரிய ஆள் அவர். அவருடைய இது பிஜிபி ராமானுஜன் நகரில் அவருடைய சமாதி சிவன் கோயில் இருக்குது அங்கே இன்றைக்கி. கோடிசாமி, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் மரத்துக்கிட்ட உட்கார்ந்தார் இல்லையா, ராமசாமி சித்தர். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. லிங்கிச்சேட்டி சாமி, இந்த சாமி, 700 வருஷம் உயிரோடு இருந்த சிவபிரபாகர யோகி, மாயம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, சேலம் ஸ்கந்தாசிரமம் சாந்தானந்த சாமி, இப்படி எவ்வளோ மகான்கள் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நான் எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்கேன். உலகத்தில் நான் போகாத நாடே கிடையாதுன்ட்டேன். ஆர்டிகா அண்டார்டிகா கூட போய்க்கிறேன். அதே மாதிரி இங்கே மலேசியாவில் பழைய பிரைம் மினிஸ்டர் மகத்தீருக்கு குருவாக இருந்த ஒரு ஆள், அவர் சைனீஸ். ஆனால் அவர் பேர் வந்து குரு ஹனுமந்தா. பிகாஸ் வென் ஹி வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஜாக்கி சான் மூவிஸ். மெட்ராஸுக்கு வந்து ஆனந்த் தியேட்டர் உமாபதியை பார்த்துட்டு மெரினா பீச்சில் உட்காந்துருந்தார். தென் கடப்பா சச்சிதானந்த சுவாமிகள்னு ஆஞ்சநேய உபாசனை பண்ணுற ஒருத்தர் வந்து, ஓ திஸ் டைம் யூ கம் இன் சைனீஸ் பாடி அப்படின்னு. இவர் கடப்பாக்கும் போய் பெங்களூருக்கும் போய் அவர்கிட்ட இருந்துட்டு இப்போது இதில் இருக்கார். முதல்ல மலாக்காவில் இருந்தார், நவ் இஸ் இன் கோலாலம்பூர். இப்போது என் ஃப்ரெண்டு குணான்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு அவர் தெரியும், வாங்க போகலான்ட்டு. ஸோ நாங்கள் அங்கே போனோம். அவர் நிறைய எல்லாம் சாமியெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க, நிறைய வச்சு பூஜை பண்ணின்னு இருக்கார். நான் உள்ள நுழையிறேன். வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னு. வாட்டர் கணேஷன்னா யார்? மகாவிஷ்ணு, சுக்லாம்பரதம் விஷ்ணு, வாட்டர் கணேஷான்னு. அண்ட் தென் பூஜை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனார். ஈ ஹேட் 5 சிம்மாசனம். அதாவது ஒவ்வொன்றும் 25 to 30 lakhs அதில் யந்திரமெல்லாம் வச்சுருக்கு. வேற ஆள் சைனீஸ் ஆர்கல்ஸ்னுவாங்க, அதில் தகுடு. ஸோ அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் அந்த சேரில். ஒவ்வொரு சேர்லேயும் என்னை உட்கார சொன்னார். ஐ சேட் ஆன் ஈச் சேர், கேவ் ஹிம் சம் ப்ரெடிக்ஷன்ஸ். அண்டு அவர் சொன்னார், இதில் உட்காரவே முடியாது, இது விக்ரமாதித்யன் சிவாதனம் மாதிரி கீழே தள்ளி விட்டுரும், ஒன்று 5 சேர்லேயும் உட்கார விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அவர் சாப்பாடெல்லாம் எனக்கு போட்டார், கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரணுன்னாரு. இதெல்லாம் வேறு விஷயம். அவர் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார் கேஎல்ல. நான் போயிருந்தேன். என் உடம்புலேயே ஆஞ்சநேயர் வந்து பிளஸ் பண்ணார் அவருக்கு. அதெல்லாம் நடந்துச்சு. இது இன்னொரு உலகம் பூரா எவ்வளோ மகான்கள், அத்தனை பேரையும் பார்க்குற வாய்ப்புகள் கடவுள் கொடுத்தாரு. ஒரு லாங் சேஸ், எங்கே போனாலும் மாட்டுவாங்க நம்ம கண்ணில், பாம்பின் கால் பாம்பறியும்ங்கிற மாதிரி விதவிதமான ஆட்கள், சாதாரண கிடையாது, எவ்வளோ நடந்திருக்கு. இப்போது தலையாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம பெரம்பலூர் இருக்கு இல்லையா, அங்கே பிரம்மரிஷி மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அவருக்கு ஆசிரமெல்லாம் இருக்குது. அவர் கொல்லிமலை ஸ்பெஷலிஸ்ட். கொல்லிமலைக்கு போனாக்கா அவருக்கு தெரியும் சில இடங்கள்லாம், மூலிகை அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி அவர் இங்கே சத்யா ஸ்டுடியோஸ் பக்கத்தில் ஜூபிட்டர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. ஜூபிட்டர் மந்திரி குமாரி சினிமாலாம் எடுத்தாங்க இல்லையா, ஜூபிட்டர் சோமு, அவங்க ஸ்டுடியோ இருக்குது. அவங்க இடத்துக்கு வந்திருந்தார். இப்போ நான் சைதாப்பேட்டில் தான் இருந்தேன். அண்டு அவரை பார்க்குறதுக்கு போனேன். அவர் பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கேன் நான். ஜனங்கள்லாம் வருவாங்க, எல்லோரும் பார்த்து. அப்போது ஒரு வயசான ஆள், அவருடைய ஒரு பொண்ணு, அவருக்கு எப்படியும் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்கலாம். 2 பேரும் வராங்க சாமிக்கிட்ட. வந்து, சாமி இது மாதிரி நான் ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து வேலை செஞ்சேன், எனக்கு கண்ணு போயிடுச்சு, அதனால் நான் சும்மா டைப்பிங் மாதிரி பண்ணி இந்த பொண்ணை படிக்க வச்சேன். இவளுக்கு இன்கம் டேக்ஸில் வேலை கொடுத்துருக்காங்க. அண்ட் இவளுக்கு 2 தங்கச்சிக்கு இவள் கல்யாணம் பண்ணி வச்சா, இவள் கல்யாணமே பண்ணிக்கல. இப்போ கொஞ்ச நாளாக இவளுக்கும் கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிச்சு.
டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவளுக்கு சும்மா அந்த கவரை கீச்சி பேட் போட்டு கொடுக்கறது அந்த வேலையை கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் இவளுக்கு கண்ணு வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் அங்கே உட்காந்துக்கிறேன். ஏன்னா ஒரு உந்து சக்தி, ஒரு இன்ட்யூஷன், இப்படி பண்ணு இப்படி பண்ணு, நானே சாமியாரை பார்த்து போகலான்னு வந்துக்கிறேன், நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போது நைட்டெலாம் தூங்கல, நீ ஏன் பண்ணல. சரின்னு காத்தால சாமியார்கிட்ட போனேன். போயிட்டு, சாமி நேற்று வந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு. ஏன்பா அப்படின்னு. ஏதோ ஒரு கணக்கு வருது சாமின்னு. அவங்க 2 பேரும் ஆண்டூரில் வந்து இறங்குறாங்க. இந்த ஆள் சீதாராமன், அவர் பொண்ணு. அவங்க 2 பேரும் உள்ளே நுழையிற போது அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அவ்வளோ ஒரு அடி கொடுக்குறேன். கொடுத்து அருள்வாக்கு வருது. அன்றைக்கு என் கால்பட்டு அகலிகைக்கு சாப விமோச்சனம், இன்றைக்கு என் கைப்பட்டு உனக்கு சாப விமோச்சனம், உன் குடும்பத்திற்காக நீ செய்த தியாகம் உன்னை கைவிடவில்லை என்று தெரிந்து கொள் அப்படின்னு அவளுக்கு. அவங்க அப்பாவை பிடிச்சி இந்த இடத்துல, ஏண்டா எந்திரிச்சா உக்காந்தாக்கா எந்த குருவாயிரப்பனை கூப்பிடுறியோ அவன் குடும்பத்தை கைவிடலைன்னு தெரிஞ்சுக்கொண்டு குத்து அந்த இருக்கு. நான் பாட்டிக்கு போயிட்டேன். அந்த சாமியார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு மறுநாள், சங்கரா அவனுக்கு ரொம்ப நல்ல பேர் பாயிருந்த. ஏன் சாமியா, அந்த பொண்ணு கண்ணான்னு நல்ல தேடி தான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உனக்கும் உன் பொண்ணுக்கு இது இல்லை, எதுக்கு ஊராங்கர்மாவெல்லாம் வாங்குற அப்படின்னாரு அவரு. அது சாமி, நான் கர்மா வாங்குறது இல்லை, கொடுக்குறது இல்லை, யாரோ ஒருத்தர் இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்க, பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு உதாரணம். நான் அடிக்கடி விரதம் இருப்பேன். இப்போல்லாம் வருஷத்தில் ஒரு 6 மாதம் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சஷ்டி நவராத்திரி அப்படி விரதம் இருப்பேன். ஒரு தடவை 48 நாள் விரதம் வச்சுருந்தேன், மௌனம் வேறு. இப்போ என் காதில் யாரும் சொல்கிறாங்க, 19 2nd மெயின் ரோட் காந்தி நகர் அடையாருக்கு போ அப்படின்றாங்க. நான் வரேன். அண்ணா நகர்லேருந்து 19 2nd மெயின் ரோட் காந்தி நகர், இந்த இடும்பன் பிரதர்ஸ் பெட்ரோல் பங்க்கில் இங்கே சத்யா ஸ்டுடியோஸ் பக்கத்துலலாம், அதுக்கு பக்கத்து சந்து. இப்போ அதெல்லாம் இடிச்சிட்டு வேறு வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு நான் உள்ளே போகிறேன், யாருமே ஒன்றுமே கேட்கல. நான் வாட்டுக்கு நேராக போகிறேன். அங்கே 3 அடி உயரத்தில் பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி விக்கிரகம் மெட்டல். நான் உள்ளே போய் உட்காந்து ஒரு இது கேட்குறேன், எலுமிச்சம்பழம் பேப்பர் பேனா அதில் எழுதுகிறேன், நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இன்னிலேருந்து உன் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு, இந்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்ட போகிற அப்படின்னு எழுதி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நான் பாட்டிக்கு வந்துட்டேன். ஒரு அடுத்த இது வருது, அப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். சொல்கிறாங்க, அந்த அட்ரஸ்க்கு போ அப்படின்றாங்க. நான் அங்கே போகிறேன். போனோடனே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி, எங்களுக்கு உங்களை தான் தேடின்னு இருக்கோம், என்னன்னு புரியலன்னு. என்னான்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் பேர் அனந்தகிருஷ்ணன், நான் 7 கம்பெனிக்கு ஓனராக இருந்தேன். ஸ்ரீவத்சா பேப்பர் கன்வெர்ட்டர்ஸ், ஸ்ரீ விஷ்ணு இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி 7 கம்பெனிக்கு ஓனராக இருந்தேன். எல்லாம் போயிடுச்சு. என்கிட்ட என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணுன்னா வீட்டில் இருக்கிற பித்தளை குழாயெல்லாம் கழட்டி விற்றுட்டு பிளாஸ்டிக் குழாய் போட்டு ஃபீஸ் கட்டுவேன். அரிசி வாங்கணுன்னா பழைய எண்டு பேப்பர்லாம் கடையில் போட்டு அரிசி வாங்குவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மந்திராலயம் போனேன். மந்திராலயத்துலேருந்து 140 ரூபா இன்னும் கையில் இருந்துச்சு. அது எத்தனை சரி திருப்பதிக்கு வந்தேன். யாரோ ஒரு ஆள் வந்து, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்களா, உள்ளே வாங்க, இந்த உண்டி கணக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னாங்க. போனேன். பாலும் பழம் கொடுத்தாங்க. ஒன்றிக்கு சாட்சி கையெழுத்து போட்டு வெளியே வந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் அனந்தகிருஷ்ணா என்னான்னாரு, பேக்கு தொலைஞ்சி போச்சுன்னு சும்மானா சொன்னேன். அவர் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ் வாங்கிக்கிறேன்னாரு. நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். மறுநாள் தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போகும்னு சொன்னீங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் போன உடனே ஆடிட்டு வந்தார். என்ன அவனுக்கு ப்ராப்ளம் கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் போச்சு, இந்த வீடு தாங்க இது, இந்த வீட்டு மேலே அவன் கார்னிஷ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கான், ஆனால் விற்கக்கூடாது, எங்கள் பணம் செட்டில் பண்ணி தான் விற்கணுன்ட்டு. அதனால் வேறு வழியே இல்லாத உட்காந்துருந்தேன். அப்போ அந்த ஆடிட்டர் வந்து, சரி என் பேருக்கு ஒரு ஃபாரினர் வாட்டையும் எழுதி கூடியான்னு சொல்லிட்டு அவரே அந்த வீட்டை விற்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டார். இந்த மாதிரி எல்லாருக்கும் 25% எவ்வளோ வருதோ அதை நான் வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன், இந்த வீடு விற்கிறதுக்கு இது பண்ணணுன்ட்டு. அவரே அந்த ஆர்டரை வாங்கி இது பண்ணி வீட்டெல்லாம் விற்றார். எல்லோரும் கொடுக்க வேண்டியது கோர்ட்டு மூலமாகவே கொடுத்துட்டாரு. எனக்கு மீதி பணத்தை கொடுத்து, நீ 9 கிரவுண்ட் லேண்டு வாங்கி ஒரு வீடு கட்டின்னு விட்டுறியா, இனிமேல் உனக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாம் வேணான்னு சொன்னார்.
இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரே மாதத்தில், நீங்கள் திருப்பியும் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னாங்க. இது அடுத்தது. ஸோ இப்படி பல அதிசயங்கள் நடக்கும். ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரேங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்தால் தான் கரண்ட்டு, அதுதான் பல்பு, அதுதான் ஃபேனு, அதுதான் எல்லாம். அந்த மாதிரி கடவுள் இந்த உலகத்தில் யாரோ சில பேரை பாசிட்டிவாக வச்சுருக்காரு, யாரோ சில பேருக்கு குறைகள் இருக்குது, அது நெகட்டிவ்னு பேர். இந்த ரெண்டும் இணையிற போது ஒரு கரண்ட்டு வந்தே ஆகணும். இப்படி தான் ஆன்மீகத்தில் பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. ரொம்ப அற்புதமான பாஷை இது. ஷிரடி சாய்பாபா இருந்தார், அவர்கிட்ட போய் எல்லோரும் சொல்லுவாங்க, பாபா அப்பனே சமத்கார் கார் தியானோ, சுவாமி நீங்கள் ரொம்ப அதிசயம்லாம் பண்ணிட்டீங்கன்னு. அவர் அல்லா மாலேக் அப்படின்னு போயிடு, எல்லாம் அல்லாக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும் போயிட்டே இருப்பார். திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட என்ன போங்க, சாமி உங்களை பார்த்துட்டு போனோம், நல்லது நடந்துச்சுன்னா, திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் டஸ் அப்படின்னு கை காட்டு போயின்னே இருப்பார். திருஞான சம்பந்தன் சொல்ல எனதுரை தனதுரையாகன்றார். ராமலிங்க வள்ளலார் சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தைன்னு வர்றார். நடராஜர் தான் சொல்கிறாரு, நான் மைக் ஸ்பீக் தான்ன்ற மாதிரி சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு நான் செஞ்ச மிராக்கிள்ஸ் எல்லாம் புக்கு போட்டாங்க. மண்ணடியில் நான் ஆன்மீகம் தொடங்கிய காலம் ஒரு 6-7 புக்கு போட்டாங்க. சரணம், அபயம், ஐஸ்வர்யம், வால்யூம் 1 2 3 4. நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் எல்லாம் அதில் இருக்கும், அட்ரஸோடு இருக்கும். அப்போ அதை வெளியிடுறதுக்காக ஒரு புக்கு வந்து இதில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. பாரதிய வித்யா பவனில் ஒரு விழா நடத்தணுன்றாங்க. அப்போ அதுக்காக ஒரு வியட்நாம் வீடு சுந்தரம் ஒரு சினிமா எழுத்தாளர் டைரக்டர் இருந்தார் இல்லையா, அவங்க மீட்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், சீக்கிரம் புக்கெல்லாம் போடுங்க அப்படின்னு. என்ன பாபா நக்கெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் போடுற புக்கை பார்த்து தான் நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போடுற புக்கை பார்த்து தான் நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட தமாஷா சொல்லணும். அது மாதிரி இந்த ஆன்மீகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படி தான். அம்பாளை பற்றி சொல்கிற போது கண்மூடி திறப்பதற்குள்ள சகல புவனங்களையும் அழித்து காத்து படைக்க வல்லவள் தான் பராசக்தின்னுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அதிசயம் எந்த மகான் செஞ்சாலையும் கூட நீ ஒரு கருவி தான். அதனால தான் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறாங்க, காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் எல்லாருமே, யாருமே அப்படி தான். பைபிளில் இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு, மீ அண்ட் மை ஃபாதர் அப்படின்வார், இல்லை மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ்ன்னுவார். ஸோ ஒரு டுவலிட்டி பற்றி அவர் பேசுவார். இப்படி உலகத்தில் எந்த மகானாக இருந்தாலும் தே அண்டர்ஸ்டாண்ட் த லிமிட்டேஷன். They definitely know that they are just tools in the hands of the ultimate supreme energy. You may call it as God, you may call it Allah, you may call it anything. Allah ஏதோ ஒரு எனர்ஜி, சுப்ரீம் எனர்ஜி இருக்குது. அதை தான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதா அப்படின்னு பைபிள் சொல்கிறது. அல்லாஹ் அப்படின்னா என்ன, இல்லாத அப்படின்னு அர்த்தம். அல்லான்னா வேறு ஒன்றும் மீனிங் இல்லை, அல்லாத அப்படின்றீங்க அதுதான். எ திங் விச் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், மாயா அப்படின்றீங்க இல்லையா, அதுதான் அல்லான்னு சொல்லக்கூடியது. நீ எந்த பேரில் சொன்னாலும் ஏதோ ஒரு சுப்ரீம் எனர்ஜி இருக்குது. அது இந்த உலகத்தில் தகுதி வாய்ந்த யாருடைய உடம்புக்குள்ளேயோ வருது, அவங்கள வச்சுக்கிட்டு தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்கிறது. அப்படி வந்தவங்க தான் ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், ஷிரடி பாபா, பரமாச்சாரியார், எல்லா மகான்களுமே வந்து கடவுளுடைய கைகளில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இது நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. பைபிளில் there is a king called Nicodemus. அந்த நிக்கோதேமஸ் ஜீசஸ் கிட்ட வரான். வந்துட்டு, ஃபாதர், unless you are a special person you can't perform these miracles அப்படிங்கிறான். ஜீசஸ் சொல்றார், in very truth I tell you, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit you don't enter the kingdom of God. நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அப்பா அம்மாங்கிற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தையை தான் இந்த உலகத்தில் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக ரகசியங்கள் உனக்கு புலப்படாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதுக்கு நிக்கோதேமஸ் கேட்குறான், how is it possible, இப்படி நடக்குது இதெல்லாம்? ஜீசஸ் சொல்கிறாரு, no one knows, யாருக்கும் தெரியாது. no one knows from where the wind blows nor where it goes, so is it with a person filled with the Holy Spirit. நம்ம மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா, நம்ம மூக்கிலேருந்து எங்கே போக போகுதுன்னு தெரியுமா,
அந்த மாதிரி தான் எந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, நம்மக்கிட்டேருந்து யாருக்கு போகுதுன்னு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ புட்டபர்த்தி பாபா வந்து இப்படி ராம் சரத்குமார் சொன்னார், அந்த எனர்ஜி என்னால் முடியலடா அப்படின்னு கொடுத்தாருலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ சத்யசாய் டிவோட்டியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும், என்ன நம்ம இவ்வளோ பெரிய பாபா வச்சுன்னு இவன்னா இவர்கிட்ட வந்துச்சுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. இது யாரு கையிலையும் இல்லை, யாருக்கிட்டேருந்து யாருக்கு போகணும் நிர்ணயம் பண்ணுற ஒரு ஆள் இருக்கான் மேலே. அவன் கொடுன்னா கொடுக்கணும், கொடுக்க வேணான்னா கொடுக்க முடியாது. இது மக்களுக்கு புரியுறது இல்லை. யூ ஆர் கன்ஃபியூசிங் தி பர்சனாலிட்டிஸ் வித் த பவர். பர்சனாலிட்டி யார் வேணாக்கலாம், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட கூட வரலாம், அவன் தான் திருமூலர். ஆடு மேய்க்கிற ஒரு ஆள்கிட்ட சுந்தரர் என்கிற முனிவருடைய பவர் வருது, அவன் தான் திருமூலர். அப்போ ஏன் ஆடு மேய்க்கிறவன் வந்து இவ்வளோ பெரிய திருமந்திரத்தை எதுனா நீ கேட்க முடியாது. உலகம் பூரா இட்ஸ் ஒன்லி a transfer of energy and no one is big and no one is small. If you perform properly, you will get more energy, more power. Bible. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். If you are deserving, you will get all the powers. If you are non-deserving, ஒன்றுக்கு அது பிடிங்க வேற ஆள் இருக்கான் இல்லையா, நல்லா அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் நடுவில் ஒளித்து ஒழிப்பதில்லை, வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. விளக்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு தானே. அப்போ கடவுள் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறான்னா கடவுள் அவனை பலப்படுத்துவான், கடவுள் அவனை பிரகாசப்படுத்துவான். அவனை எங்கேயோ வந்து ஒழிச்சு வைக்கிறதுக்காக கடவுள் இந்த பவர் அவனுக்கு கொடுக்குறான். ஆனால் ஆன்மீகம் என்பது ஒரு அனுபவம். யூ கால் தட் as an experience. And the person who is giving that experiences is given the reward of ecstatic joy. அவ்வளோதான், ஒரு பரவசமான ஒரு நிலை கிடைக்கும். யார் இந்த வேலை செய்கிறானோ அவனுக்கும் அவனுடைய ஜாதகத்துப்படி உள்ள நல்லது கெட்டது பிளானட்ஸு அந்த கர்மாலாம் இருந்து தான் தீரும். ஜீசஸ் ஏன் சிலுவையில் போடுறாங்க பாவம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வருகிறது இல்லையா. பாவத்தெல்லாம் அவர் சுமந்தார் எல்லாரும், அதனால் அவர் அது கழிச்சு தான் ஆகணும், ரத்தம் சிந்தி அவர் அந்த பாவத்தை கழிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. யூ ஹாவ் டு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இதுதான் ஆன்மீகம் என்பது. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பத்திரிகையில் வந்து ஸ்டார் டெய்லர்னு பேர், அதில் ஒரு ஹேமா மாலினின்னு ஒரு அம்மா எழுந்து எல்லாம் ஜாதகம் கைரேகை நியூமராலஜி எல்லாத்தையும் எடுத்து இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட கொடுத்து நான் யாருன்னு சொல்லலை, இதுக்கு என்ன பலன்னு கேட்டாங்க. கவர் ஸ்டோரி பண்ணாங்க. ஏன்னா கவரில் எம்பி இருந்தோம், அப்போ குஜராத்தில் இருந்தான் பிரைம் மினிஸ்டர், 2 பேர் போட்டு வந்தோம். ஸோ அதில் நேமியாலஜிஸ்ட்டு, சிக்னேச்சர் எக்ஸ்பர்ட், ஜாதகம் பார்க்குறவனுங்க, இது மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்டு என்னை பற்றி என்ன போட்டாங்கன்ட்டு படிப்பாங்க. From the first Drekana, it can be perceived that the natives' past life was also highly spiritual. Like Bhishma of Mahabharata, the native will attain Samadhi according to his will after his life's mission is fulfilled. இந்த ஜாதகர் மகாபாரத் பீஷ்மர் மாதிரி இவர் எப்போ நினைக்கிறாரோ இப்போ சுயம் சிந்தன மரணம்னு பேர் இருக்கு. இவர் நினச்சாதான் சாவார். மகாபாரத் பீஷ்மரும் இவரும் ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். The current dasa is Jupiter. அப்போ எனக்கு குரு தசை நடந்துருந்துச்சு. Jupiter denotes success and spiritual advancement. The next dasa starts, Saturn dasa starts on 26th October 2002. 2002 அக்டோபரில் இவருக்கு சேட்டன் ஃபேஸ் ஆரம்பிக்குது. அந்த 19 வருஷத்துல இவர் ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிப்பார். Saturn, the sublord of 9th cusp, will with no planets in its stars, will give him great success in spiritual life throughout the period of 19 years. அப்போ அந்த சேட்டன் தசை ஆரம்பித்த போது 19 வருஷம் 2002லேருந்து 2021 வரைக்கும் இதெல்லாம் கட்டணுமா, ஸ்கூலு ஆஸ்பத்திரி இவ்வளோ எல்லாம் பெருசாக பண்ணோமா. 2021 ஏப்ரல் மாதத்தில் அது முடிஞ்சு போகுது. This chart can well be compared with the chart of His Holiness Kanchi Kamakoti Peethadhipati Jagadguru Sri Chandrasekhara Shankarendra Saraswati. இந்த ஜாதகமும்
காஞ்சியில் இருந்த மகாபெரியவருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கு. In Shankaracharya Swamigal's chart, Ketu and Saturn are conjoined in Virgo. அவருடைய ஜாதகத்தில் கேது சனி ரெண்டும் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கு. It gave him all the success and fame as both the planets are responsible for spiritual advancement. அதனால தான் பரமாச்சாரியர் அவ்வளோ நியமன் ஃபேமோல இருந்தார். In this chart also, இவருடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரி அமைப்பு காணப்படுது. Saturn aspects Ketu powerfully. The native will spread his message all over the world in Saturn Dasa and he will get success in his mission of spirituality. பரமாச்சாரிய ஜாதத்தில் இருக்கிற அதே அமைப்பு இவர் ஜாதத்தில் இருக்குது. அதனால் உலகம் பூராவும் இவரால் செயலாற்ற முடியும், இவருக்கு பெரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு வந்து. இப்போது நாமக்கல் கிட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் எனக்கு லாஸ்ட்டாக படித்தது. கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இவருக்கு கேதுன்றது யாரு? பிள்ளையார். இவருக்கு ஞானத்தை கொடுக்குற கிரகம். ரெண்டு பக்கமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி குரு சுக்கிரன் நல்லா மறுபடியும் நல்லா வசதி வாழ்க்கை குறைவில்லாமல் எல்லாமே வரும். கேது வந்து ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து இவ்வளவையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜை எல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். அப்போ அந்த கேதுன்றது யாரு? சிவசங்கர் பாபா. கேதுன்னா யாரு? பிள்ளையாரு. இப்போ பிள்ளையாரு சிவசங்கர் பாபா ஒன்று தான். இது சகாதேவ நாட்டில் கூட வந்திருக்கு. ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கடு சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவதனையில் அவதரித்தாய். தாயாருடைய கர்ப்பத்திலேயே சிவன் சக்தி பெருமாள் மூணும் சேர்ந்த பிள்ளையாராக தான் நீ பிறந்த அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த பூஜையெல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் எனக்கு. இவர் செய்கிற பூஜை எல்லாம் வந்து இவருடைய ஸ்பிரிட்டையே இவர் பூஜை பண்ணிக்கிறாரு. தன்னை உருவகப்படுத்தி இவர் செய்து கொள்கிற பூஜைகள் தான். இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. டோன்ட் டூ ரிசர்ச் ஆன் சிவசங்கர் பாபா. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? இஸ் காட். ஸோ கடவுளை பற்றி நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணுறது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். நீ உன் குறைய சொல்லு, என்ன வேணுமோ முடிச்சுன்னு போயின்னு. டோன்ட் டூ ரிசர்ச். முருகர் ஏன் மயில் வச்சுன்னுக்கிறாரு, ஏன் மயில் வச்சுன்னுக்கிறாரு, ஏன் பென்ஸ் கார் வச்சுக்கலாம் கேட்கக்கூடாது. அது மாதிரி தான் உங்க பாஸ். கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கேது ஒரு எம்டியானது. இவரே எம்டியான இடத்துக்குத்தான் போவார். அதனால இவரைத்தான் கும்பிடுவார். இவருக்குள் பகவான் இதை செய்யறார் அதை செய்யறார் என்பதையெல்லாம் நான் நம்பலிங்க. அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவுமில்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குருன்னு இவர் யாரையாவது சொல்றார்னா அது நமக்காக சொல்றதுக்காகத்தான் நான் சொல்லுவேன். இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்திடுவார். மனிதனாய் இவரை பார்க்காதீங்க. ஏன்னா இவர் கடவுள். இவரை அப்படியே எடுத்துக்கோங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமா ஆயிடும்னு எல்லாமே இவருக்கு வந்து ரெண்டு பாட்டும் நமக்கு தெரியும். இந்த கேதுவே இவர்தான். ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததற்கு கொண்டு போகிறது. இதுதான் அவர். இது அவருக்கு புரியும். அப்போ கேது அப்படின்னு சொல்கிறாரு, பிள்ளையார்னு சொல்லிட்டு நான். அப்போ ஃப்ரம் நத்திங் எம்டியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். நான் அப்படி தானே பண்ணுறேன். என்கிட்ட என்ன இருந்துச்சு? நான் ஒரு சாதாரண ஆள் தான், வில்லேஜ் பாய். ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? எம்டியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அது ஒரு பவர். அது மாதிரி ஒன்றுமில்லாததுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரது. எப்படி கொண்டு வர முடியும்? சங்கல்பம்னு பேர். எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன நினைக்கிறாங்களோ அந்த தாட் மெட்டீரியலஸ் ஆகும். வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் உயரப்படும். என்ன நினைக்கிறோமோ எல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசிட் என்ன? யாதனின் நீங்கியான் இடும்பை நோதல் அதனின் எனக்கு எதுவுமே வேணாம்.
அப்படின்னு யார் இருக்கானோ அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் உலகத்தில் வரவே வராது. ஐ நோ வான்ஸ். இப்போ கூட புது ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருக்கேன். எதுவுமே எனக்கு தேவைப்படுறதில்லை. ஐ நோ வான்ஸ். அண்டு தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான். A fellow who has wants worships. A fellow who has no wants is worshipped. அப்போ எனக்கு எந்த தேவையுமே இல்லை, எனக்கு என்ன தேவைப்படுது, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஆன்மீகம் நம்ம செய்கிறது. எல்லாமே ரொம்ப நல்ல டைம் இப்போ வந்துடுச்சு இல்லை, தை மாதம் வந்துடுச்சு இல்லையா, 15 தை மாதம் வந்துடுச்சு. ஸோ நீ பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடுவோம். வெள்ளம் பரவுது பரவுது, இருள் ஓடி மறையுது மறையுது, அருள் பொங்கி பெருகுது பெருகுது, அன்பர் மனம் உருகுது உருகுது, வினையெல்லாம் விலகுது விலகுது, விழி வெள்ளம் உதிருது உதிருது, மனையெல்லாம் விளங்குது விளங்குது, மகிமையெல்லாம் புரியுது புரியுது, தன்னை நெஞ்சம் அறியுது அறியுது, தலையெல்லாம் ஒடியுது ஒடியுது, துணை ஒன்று வருகுது வருகுது, துயரெல்லாம் கருகுது கருகுது, முக்காலமும் தெரியுது தெரியுது, மும்மலமும் அருகுது அருகுது, இக்காலம் இனியது இனியது, இறையுடனே வாழ்வது வாழ்வது, உலகெல்லாம் வணங்குது வணங்குது, உள்ளங்கள் வாழ்த்துது வாழ்த்துது, கலகங்கள் மறையுது மறையுது, கனவெல்லாம் பலிக்குது பலிக்குது, தெய்வம் இது அறியுது அறியது, திருவருளோ பெரியது பெரியது, சிவசங்கரம் எளியது எளியது, சிந்தனைகள் அதுவே தந்தது, சிவசங்கரம் எளியது எளியது, சிந்தனைகள் அதுவே தந்தது. குருவல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை, நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும், கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. குரு அல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை. ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு, சத்தியமும் சாந்தியும் உன் அன்பினால் கண்டு, சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரம் பொன்பதம் இருக்கையில் துயர் எதற்கு மாமழை. மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே. குரு அல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை. நான் செய்த புண்ணியமோ நீ செய்த மாயமோ, என் வாழ்வில் ஓர் மாற்றம் உன்னுருவ தரிசனம், இப்பிறவி முழுவதும் எப்பிறவி தொடரினும், இசை ஞானம் கொண்டு நான் உன்னாமம் பாடுவேன். நான் நிலம் போற்றிடும் ஞானமூர்த்தி, நான் நிலம் காத்திட நாதானி வாவா. குரு அல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை. ओम जय शिव शंकर रे, स्वामी जगत परिपालक रे.
ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.